பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்துதலும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அது எல்லாமே நாம் அறிந்த ஒரு விஷயந்தாங்க. ஆனாலும் சில நேரங்களில் நம்ம கவலைப்படுற காரியமாக இருக்கட்டும், நம்ம வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம பயப்படுறத கூட ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் மனசு வருத்தத்தில் ஆளாகுதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி கொள்ள மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் விசுவாசத்தை விட்டுடாமல் நம்ம பிடிக்கிறதும் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை வழிநடத்தட்டும், உங்களுடைய அன்பு என்னை வழிநடத்தட்டும், நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, உம்மை மட்டும்தான் நாங்கள் தஞ்சம் என்று நம்பியிருக்கோம், உம்மை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி உங்களை எங்கள் குடும்பத்தின் தலைவராக நாங்கள் முன்னிறுத்துகிறோன்னு சொல்லி ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது எல்லா இடத்திலும் இருந்தும் நமக்கு ஆசீர்வாதம் தானாகவே வருங்க. தடைப்பட்ட எல்லா கதவுகளும் மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் வழி வாசல்களை நமக்கு திறந்து நம்முடைய கோணலான பாதைகளை எல்லாம் அவர் நேராக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவாருங்க. எப்போவுமே நீரோட்டம் இருக்கிற ஒரு இடத்த நம்ம பார்த்தோன்னா கண்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இப்படிப்பட்ட இடத்த பார்க்குறது அரிதுன்னு நம்ம பேசுவோம்ல, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் எப்போ மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆண்டவர் மாற்றுவாருன்னு முதலாவது நம்பணும். நம்பும் பொழுது தான் ஆண்டவரை குறித்ததான புறஜாதியார்களுடைய பார்வை மாறுங்க. கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தான் எல்லா கஷ்டமும் வருது. இன்றைக்கு வரையிலும் இப்படி தான் புறஜாதியார் நம்மளை பார்க்குற பார்வை இருக்குது. இதையெல்லாம் நம்ம மாற்றணும்னா எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும், எல்லா சூழ்நிலைகளையும் விசுவாசத்தை விட்டுடாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரே இப்படி கிருபை தான் என்னை வழி நடத்துதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே நம்ம வைராக்கியமாக இருக்கணுங்க. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இன்று நடத்தி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இன்று சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே, அல்லேலூயா, உங்க கிருபை வேணுமே. இயேசுவே உங்க கிருபை வேணுமே, என் வாழ்நாளெல்லாம் உம் கிருபை வேணுமே. ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் உணர முடியுங்க. நிச்சயமாக ஏதோ நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை எப்பவும் போல தான் கேட்குறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி மனசில் அடிக்கடி ஏற்படுகிற அந்த நெகட்டிவான எண்ணத்தையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணலாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க பழகலாம், எல்லா இடத்துலையும் நம்பிக்கையாக பேச பழகலாம், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காம என் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யும் பொழுது நம்முடைய மனசில் ஒரு பலன் வரும், நம்முடைய சரீரத்தில் ஒரு தைரியம் வரும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்க்குற பார்வை மாறும். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணோன்னா நமக்குள்ளே மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை ஆண்டவர் மட்டும்தான் தருவார், அவருடைய கிருபையினால் மட்டும்தான் அதை தர முடியும். எனவே முழு மனசோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து
ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.